ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னடா வித்தவுட் மேக்கப் லுக் இல்லாம வெட் ஹேரோட எனி க்ரீம்ஸோ பவுடரோ எதுவுமே நான் ஈவன் லிப்ஸ்டிக் காஜல் எதுவுமே யூஸ் பண்ணாமலையும் ஒரு சேலஞ்சா இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஒய் பிகாஸ் ஒரு ரெண்டு கமெண்ட் வந்து லிட்ரலி பாதிக்கல, பட் நான் விளக்கம் சொல்லணும். ஏன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது. அதை நான் படிச்சாலும் கூட அது வந்து டெலீட் பண்றதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லாம தான் நான் ஓடிட்டுருக்கேன். என்னன்னா, உங்களுக்கு யாரு? உங்களுக்கு எல்லாம் இருக்காங்க. அப்பா இருக்காங்க, கணவர் இருக்காங்க. நீங்க செய்ற வேலைக்கெல்லாம் ஆடுறதுக்கு உங்க கணவர் இருக்காங்க. லைக் நீங்க நல்லா இருக்கீங்க, மேக்கப் போடுறீங்க, அதனால உங்களுக்கு வீடியோஸ் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சேலஞ்ச் பண்றேன். நான் இப்போ இந்த வீடியோ கூட கண்டிப்பா நெறைய வியூஸ் போகும். பிகாஸ் என்னுடைய மேக்கப்ப நம்பியோ, என்னுடைய அழக நம்பியோ நான் ஒரு பிரசன்டேஷன் குடுக்கல. அண்ட் என்னுடைய ஃபேன்ஸுமே அத மட்டுமே எதிர்பார்த்து என்னுடைய வீடியோஸ் பார்க்கல. ஏன்னா என்னுடைய ஃபேன்ஸோடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியும். என்ன மாதிரியான கன்டென்ட் நான் குடுத்தா விரும்புறாங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அத பொறுத்து தான் எங்களுக்குமே இந்த சோஷியல் மீடியால என்னதான் மேக்கப் போட்டுட்டு ஒரு பிரசன்டேஷன்லாம் பண்ணாலும் எல்லாருக்கும் பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? ஸோ அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா இருக்கீங்க. பிகாஸ் நான் ஒன்றும் ஆக்ட்ரஸ் நயன்தாரா கிடையாது. எனக்கு இங்க 10 பேர் வந்து மைக் பிடிச்சிட்டோ இல்ல லைட்டிங் வச்சுட்டோ இல்ல ஒரு பெரிய வீடியோகிராஃப் செட்டிங்ஸ்லயோ நான் உட்காந்து பேசல. இயல்பா என்னுடைய இயல்பை தான் மக்கள் ரசிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பெருசா இதுக்கு நான் பெரிய எஃபோர்ட் கூட போகல. ஈவன் தோ இன்னைக்கு வித்தவுட் மேக்கப் எதுவுமே ஒரு சிம்பிள் மேக்கப் நான் பண்ணுவேன். அது இல்லாமல் நான் பேசினாலும் என்னுடைய ஃபேன்ஸ் என்ன ரசிப்பாங்க, என்னுடைய வீடியோஸை லிசன் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த லைஃப்ல இந்த வீடியோஸ் தவிர லைக் எனக்கு என்னுடைய அம்மா அப்பா படிக்க வச்சதுக்கு நான் என்ன அவங்களுக்கு பலனா வாழ்ந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் கூட என்னுடைய படிப்பை நான் யூட்டிலைஸ் பண்ணனா ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து படித்தாலும் இப்போ என் கணவரை பார்க்குறேன், குழந்தைகளை பார்க்குறேன். எனக்கு இது போதும்னு என்னால் ஒரு வாழ்க்கை வாழ முடியலை. என்னுடைய ஆளுமை திறனும் என்னுடைய திறன்களை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னுடைய அப்பா அம்மா என்னை படிக்க வச்சதுக்கு நான் என்ன யூட்டிலைஸ் பண்ணினேன், அதை எவ்வளோ பிரயோஜனமாக வாழுறேன், அதை ஒரு மக்களுக்காகவுமே அதாவது ஒரு சர்வீஸாகவும் அதை நான் எப்படி கொண்டு போகிறேன்றதை எனக்கு நான் நிரூபிச்சிட்டது தான் இந்த ப்ரொஃபஷன். அதை தாண்டி திருமணத்துக்கு அப்புறம் ஒரு கணவன் மட்டுமே தான் ஒரு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ பெண்களுமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் இருக்கணும், ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும். எல்லாத்தையுமே கணவர் மேலே திணிக்கிறதுன்றது தவறுன்றதை நான் உணர்றேன். அதுக்காக தான் நான் இந்த ப்ரொஃபஷனையும் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் ஹவுஸ் ஒய்ஃப்மே கஷ்டமான விஷயம்தான். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு நிறைய படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய பெண்களையும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நமக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் எந்த ஒரு ஜாப்லையுமே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஹவுஸ் ஒய்ஃபாக நான் 3 வேளையும் சமைக்கிறேன், சாப்பிட்றேன், 3 வேளையும் உட்காந்து சீரியல் பார்க்குறேன், 4 வந்து 4 யார்கிட்டலாம் சொந்தக்காரவங்கள்ட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் உட்காந்து காஷிப்பிங் பேசுகிறேன். பொழுதனைக்கு மற்றவங்கள பற்றி பேசிக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றத நான் விரும்பல. ஸோ அதனாலேயே நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன். ஒரு சிங்கிள் உமனா நான் என்னென்னலாம் என்னால் சாதிக்க முடியுமோ அதை இன்னைக்கும் அது மற்றவங்களுக்கு சர்வீஸாகவும் எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் இந்த ப்ரொஃபஷனை பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கேன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரம்மாண்டமோ எனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் சப்போர்ட்டோ அப்படின்றது கிடையாது. பேக் சப்போர்ட் இல்லைனாலும் இதை என்னால் ரன் பண்ண முடியும், இந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியும், யாரையுமே காயப்படுத்தாமல் யாருக்கும் பாரம் இல்லாமல் நான் ஒரு வாழ்க்கையை வாழறேன் அப்படின்ற திருப்தி தான் எனக்கு பெரிய மன திருப்தியை கொடுக்குது. இன்னைக்கு இந்த லைஃப்பை வாழணுன்ற உத்வேகத்தையும் அதிகப்படுத்துது. சரியா? உங்களுடைய ஆதங்கம் புரியுது. முக்கியமாக அந்த கமெண்ட் போட்டவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய சுதந்திரம் அப்படி இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்து சூழ்நிலை அது மாதிரி இருக்கலாம். பட் என்ன ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பெண் நினைச்சா அவளை ப்ரொஃபஷ்னலாகவும் அண்ட் ஃபேமிலி லைஃப்பையும் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ண முடியுன்றத நான் ரியல் லைஃப்பில் நான் சாதிச்சுட்டு தான் இருக்கேன், அதை நிரூபிச்சுட்டு தான் இருக்கேன். சரியா? நன்றி.